நம்ம தான் ஏமாந்தாலும் மாரி தெரிந்து போல அவங்களுக்கு அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வந்து மோசடி எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு அதிகமாக ஏமாறுறது தமிழ் மக்கள் தான். தி நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் புது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வட மாநில கும்பல் தமிழ் மக்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நம்ம தான் ஏமாந்தாலும் மாரி தெரிந்து போல அவங்களுக்கு அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் மக்கள்? நம்ம மக்கள் தப்பிக்கிறதுனா எப்படி சொல்கிறேன், ஏதாவது ஒரு கருத்து இப்படி இதெல்லாம் பண்ணால் நம்ம மக்கள் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி? இதுக்கு என்ன சொல்கிறது தெரியலையே. சரி, ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாட்டில் தான் வந்து மோசடி எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு அதிகமாக ஏமாறுறது தமிழ் மக்கள் தான். அது நம்ம மாற்ற முடியாது. எல்லா இடத்துலையும் மாறிடுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் மாற மாட்டாங்க. ஏமாறுறது நம்ம ஆளுங்க தான் ஏமாறுவாங்க. எதனால நினைக்கிறீங்க? மணி தான். மணி கஷ்டம் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் இப்போ மணி அதிகமாக தராங்கன்னா அங்கே போய் தானே ஆகணும். இப்போது 10 ரூபா போட்டு 20 ரூபா வருதுன்னா அங்கே நம்ம போய் தானே ஆகணும். அது ஏமாறுறதுக்கு நம்ம ஏமாற்றி இருப்பாங்க. சில இளைஞர்களும் போதைப் பொருட்கள் அடிமையாயிட்டாங்க. இது ரீசெண்டாக ஒரு படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறதுலேயே ஒரு 2 எல்லா பேர் கஞ்சா அடிக்கிறாங்க. அதனால அவங்க பொருட்கள் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் ஏற்றுமதினால இங்கே வாங்கிட்டு இப்போ ஒரு கோட்டுக்கு வந்து இப்போ 230 ரூபான்னு ஒரு 5 அது வந்து ஒரு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வந்து கஞ்சா கொடுக்குறாங்க. சில பேர் மக்கள் இல்லாத மக்கள் போதைக்கு அடிமான மக்கள் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரன் along with cameraman.